சதவீதம் வந்திருக்கு. முக்கிய காரணம் அவரை ஒருத்தர் தான். தேர்வு பெற்றிருக்கும் மாணாக்கர்களே, உங்களை பாராட்டுவதற்காக வந்திருக்கும் அரசு அதிகாரிகளே, துணைத் தலைவர் அவர்களே மற்றும் இப்பள்ளியின் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள். உண்மையான கண் பெற்றவர்கள், உங்களுக்கு தான் கண் இருக்கின்றது என்று நான் சொல்லவில்லை, வள்ளுவன் சொல்கின்றான். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர். படித்தவர்களுக்கு இருப்பதுதான் கண், படிக்காதவர்களுக்கு இருப்பது 2 புண் என்று வள்ளுவன் சொல்கின்றான். அந்த வகையிலே நீங்கள் பெற்ற கண்ணை உங்களது இல்லத்தில் உள்ளவர்களுக்கு, உங்கள் கீழ் உள்ள குழந்தைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கும் அந்த கண்ணை வழங்கி கல்வியின் மூலமாக உங்களை விட சிறப்பாக வெற்றி பெற்று நல்ல நிலையில் வர வேண்டும் என்பது அதிகாரிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். செல்வம் வைத்திருந்தாலும் அது பயன் தராது. உங்களது தந்தை பெரும் செல்வந்தராக இருக்கலாம். அந்த தந்தை செல்வந்தராக இருந்தால் அவர்களது வாரிசுதாரர்களாகிய உங்களுக்கு சேரும். சென்டர் வைக்க முடியாத அளவுக்கு இருந்தது. எலெக்ஷன் சென்டர் வைக்க எலெக்ஷன் அப்போ எங்களை வந்து பூத் பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போது அது கூட அந்த அளவுக்கு ஒரு பசியார்த்தியான ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சொன்னோம். ஆனால் இந்த ஸ்கூல் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி இனாமினேஷனுக்காக வரும்போது சார் எனக்கு யாரும் தெரியாது, அன்பழகன் சார் கேட்கும்போது ஹெச்எம் அந்த ஸ்கூலில் இருக்காருமா ரொம்ப நல்லா பார்த்துப்பார், நீங்கள் எதுக்கு வர முடியல. அன்னைக்கு வரும்போது அவர் அனுபவமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கே நினச்ச பரவாயில்ல, இந்த ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஹெச்எம் கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ அந்த ஹெச்எம் அந்த ஸ்கூல் எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாரோட இதால் இன்னைக்கு 96% பங்கேற்காங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான முயற்சி தான். லாஸ்ட் டைமில் ரொம்ப கம்மியாக ரிசல்ட் இருந்ததால் நம்ம கலெக்டர் சார் எல்லாரும் ரொம்ப கிடைச்சிக்கிட்டார். ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம ஸ்கூலில் 3 ஸ்கூல் சென்டர் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்காரு கலெக்டர் கூப்பிட்டு. அடுத்த டைம் வந்து நம்ம ஹெச்எம்மையும் அந்த மாதிரி கௌரவப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைச்சி மாணவர்களாகிய நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா தான் அது கிடைக்கும். இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்க. அதை நல்லபடியாக போயிட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்ல பேரை இந்த ஸ்கூலுக்கு திரும்ப வாங்கி கொடுக்கணும். நீங்கள் ரெண்டாவது வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஃபெயிலான பிள்ளைங்க இருப்பாங்க, நம்ம ஃபெயில் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டம்லாம் படக்கூடாது. அடுத்ததுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அந்த பிள்ளைங்களும் பாஸ் பண்ணிட்டு அடுத்த நமக்கு இந்த இயர்லேயே நம்ம அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கும் போகலாம். ரெண்டாவது வந்து நமக்கு வசதி இல்லை, நம்ம படிக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே யோசிக்க வேண்டாம். நம்ம ஹாஸ்டல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே. நீங்கள் ஹாஸ்டல்னா ஹாஸ்டல் மாதிரி கிடையாது. நீங்கள் அந்த ஒரு இடத்துல வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. +2 வரைக்கும் ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்குது, காலேஜ் ஹாஸ்டல். நீங்கள் எந்த காலேஜில் சேர்த்தாலும் பக்கத்துலேயே எப்போதே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே கேர்ள்ஸ்க்கும் ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸ்க்கும் ஹாஸ்டல் இருக்குது, மியூச்சுவல்லையும் ஹாஸ்டல் இருக்குது. இதை நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இந்த தரத்தில் கேட்குறேன். நம்ம பள்ளியில் வந்துட்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு 25 பிள்ளைங்க மேலே வந்துட்டு அரியமாய் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பேரண்ட்டை பார்த்து நான் என்னுடைய பணியிலேயே வந்துட்டு மேடம் இங்கே சேருங்க, எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும். அவங்க சொன்ன வார்த்தை வந்து என்னை ரொம்ப கடுமையாக பாதிச்சுது. சார் நான் இந்த ஸ்கூலில் நான் சேர்க்க மாட்டோம், அதை வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தை என்னால் சொல்ல முடியுது. இதுக்கு முழு காரணம் நம்ம தமிழக அரசு எடுத்து இந்த பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் கட்டி அந்த எல்லோருடைய பார்வை கவனத்தையும் நம்ம பள்ளி பக்கம் ஈர்த்து இப்போ எல்லா பிள்ளைங்களும் இங்கே வந்து படித்து நல்லா பயன்பெற்று இருக்காங்க. இன்னொன்று அரியமாயிலிருந்து நிறைய பிள்ளைங்க சார் டிசி தரமாட்டேன்றாங்க, இங்கே சேர போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம ஸ்கூல் வந்துட்டு 208 ஸ்கூல் இருக்கு, உயர்நிலைப் பள்ளியும் மேல்நிலைப் பள்ளியும். அந்த 208 ஸ்கூலில் 99 ஸ்கூல் 190% கொடுத்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சாதனை நம்ம ஆதரவாக. அதனால இந்த தக்க நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை தெரிவிக்கணும்ட்டு என்னுடைய ஆசை. அதனால சொன்னேன், என்ன முடிச்சு பசங்க கூட அந்த லெவல்லே போயிருக்காரு சார். அவ்வளோ ஒரு தன்மையான மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் நமக்கு கிடைச்சது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். இப்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் ஆதிதிராவிட நல அலுவலர் திருமதி செல்வராணி அவர்கள் உரையாற்றுவார்.
தற்போது நம் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமை ஆசிரியர் அறிவுறுத்துள்ளார். கணித கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன். ஒவ்வொரு டைமும் வந்து இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்போதெல்லாம் கலந்துக்கலாம் ஆசைப்படுவேன். ஆனால் ஏதாவது ஒரு வேலை எனக்கு வந்துடும், கலந்துக்கவே முடியாது. உடனே நான் என்ன பண்ணுவேன், எங்கள் தனிவட்டாட்சியர் அம்மையார் வந்து நீங்கள் போய் மேலே கலந்துக்கங்க என் சாப்பா அப்படின்னு அனுப்பிச்சிடுவேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம மாவட்டத்துக்கு வந்து நான் ஜாயின் ஆனதுக்கு போகுது எனக்கு அறிமுகம் வந்துட்டு சாலமன் சார் தான் எனக்கு அறிமுகமானார். நான் எல்லா ஸ்கூலுக்கும் போனாலும் சீட் போனாலும் அந்த மீடியம் ஸ்கூலுக்கு மட்டும் நான் வரவே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு கடை கோடியில் இருக்கிறதுனாலயா 2 பேர் ரொம்ப தூரமாக இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு, இதுக்கு போனால் ஒரு நாள் ஆகிடுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு டைம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டுகிட்டே வர சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து சாலமன் சார் வந்து என்னை பார்த்தாரு. சொன்னாங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துட்டு பேரூராட்சி தலைவராக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இது வந்து எங்கள் ஊர் எங்கள் பள்ளிக்கூடம். அதாவது இது எங்கள் குடும்பத்தோட சேர்ந்தது அப்படி போகும்போது நிறைய சண்டை. இல்லை எங்கள் டீச்சர்ஸை நீங்கள் குறை சொல்லக்கூடாது, எங்கள் ஹெச்எம்ஸை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே காலையில் வந்தால் சாயந்தரம் வரலையும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதுக்குரிய அங்கீகாரம் நிறைய இடத்துல கிடைக்கல, அது உண்மை. அதே போல் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்து கேன்வஸ் பண்ணும்போது அதாவது பார்த்தீங்கன்னா பாதி நாள் மற்ற தான் கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், பாதி நாள் பில்டிங்கில் உள்ள கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இது வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்க எல்லாருமே ரொம்ப ஒரு வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுடைய துரதிருஷ்டமா என்னன்னு தெரியல, இந்த வருஷம் அதில் நடக்க முடியாமல் போயிடுச்சு. வர்ற வருஷத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்கூல் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக அப்கிரேட் ஆகிடும். அதாவது இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் வெளியில் ஸ்கூலில் போய் படிக்கணும், அடுத்த வர பேட்ச்லேருந்து கண்டிப்பாக இதே ஸ்கூலில் அவங்க கண்டினியூ பண்ணிடுவாங்க. எங்கே போனாலுமே உங்களுடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ணிவிடுங்க. நீங்கள் சென்னைக்கு போய் படித்தா கூட சரி, அங்கேயும் தங்குறதுக்கு நிறைய ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு மெனுவாக போடுறாங்க. முன்ன போல் ஒரே மெனுவே வாரம் ஃபுல்லாக சாப்பாடு, வாரம் ஃபுல்லாக ஒரு பொங்கல் அப்படிலாம் இல்லாமல் இப்போ 3 நேரமும் சுட புதுசாக மெனு வந்து போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அட்மிஷன் வேணுமா, நீங்கள் தாஸ்தார் மேடமை பார்க்கலாம், உங்களுக்கு வந்துட்டு ஹெச்எம் செட்டை கேட்கலாம். எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தது போல உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு உறுதுணையாக இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அதாவது நிறைய இடத்துல போய் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்கறதுக்கு எனக்கு அது நிறையவே நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஏன்னா ஒரு சில இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா மீட்டிங்க்கு நாங்கள் கூப்பிட்டுருப்போம், பிடிஏ வந்திருப்பாங்க, எஸ்எம்சி வரமாட்டாங்க, எஸ்எம்சி வந்திருப்பாங்க, பிடிஏ மெம்பர்ஸ் வரமாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ஒற்றுமையை வந்து கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறேன். இதை வந்து நீங்கள் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும். அதில் அரசாங்கத்திலேயே உங்களுக்கு வந்துட்டு புதுமை பெண் திட்டம் இருக்குது, தமிழ் புதுமை திட்டம்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் படிக்க போகும்போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையில் நல்லா முன்னேறுங்க. தலைமை ஆசிரியரை பொறுத்தவரையும் அதாவது இந்த 96% ரிசல்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் உங்களை வீட்டில் இருந்து கூப்பிட்டு வந்தே பெரிய விஷயம். நிறைய இடத்துல பசங்களை போய் வீட்டில் காலையிலே எச்எஸ் போய் காத்துக்கிறது கூப்பிட்டு வந்தாங்க. ஜவாப்பட்டையெல்லாம் 16 பசங்க லாங் ஆக்சிடென்ட், அந்த 14 பசங்களையும் எக்ஸாம் போட்டு அதுக்குள்ளே தவிச்சு போயிட்டாரு எச்எம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இதுதான் இன்னைக்குள்ள இது. அதனால பேரண்ட்ஸ் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா பசங்களோட வந்து சேர்ந்து ஸ்கூலுக்கு வாங்க, வந்து கேட் வரையும் பிள்ளைங்களை விட்டுட்டு போங்க, வரலைன்னா கூட வந்து விட்டுட்டு போங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு பசங்களுடைய படிப்பை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நம்மளுடைய தலைமுறை எப்படியோ அப்படி சுமாராக பண்ணால் கூட அடுத்து வரை இவங்களுடைய தலைமுறை வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகணும். அது வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்குது. தலைமை ஆசிரியரும் சரி, இங்கே உள்ள ஆசிரியர்களும் சரி, எல்லாருக்குமே என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரிசல்ட்டை இவ்வளோ தூரம் கொடுத்ததுக்கு அடுத்த வருஷம் இதே வந்து
பேரூராட்சியுடைய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பிரபு சாலமன் சார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்ணை பெற்ற மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர் அன்பு சகோதரர் அலிசார் அவர்கள், தலைமை ஆசிரியர் அவர்கள் இடத்துல நானும் அவர்கள் இதை குறித்து எடுத்து பேசினோம். சாரும் இந்த 1 வீக்கில் இந்த நிகழ்வு நடத்தினா நல்லா இருக்குன்னு சொன்னார். அது சொன்ன உடனே தலைமை ஆசிரியர் ரெடி பண்ணி நடத்துறதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தேதியை கொடுத்தாங்க. இந்த தேதி கொடுத்த உடனே நம்முடைய பேரூராட்சி துணைத் தலைவர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் டேட் கேட்டாங்க. அவர் இந்த டேட் கொடுத்தார். தவிர்க்க முடியாத சில காரணங்கள்லாம் சிஎம் முதல்வருடைய சந்திப்பு இருந்ததுனால வர முடியாத ஒரு நிகழ்வு. ஆனாலும் அம்மையார் மாவட்ட ஆதிராக நல அலுவலர் திருமதி செல்வராணி அவர்களிடத்தில் நான் அலைபேசியில் நான் பேசினேன். அம்மா, நீங்கள் கட்டாயமாக எங்கள் பள்ளிக்கு வரணும். திருவிழாவுக்கு உங்களால் வர முடியாத ஒரு சூழல், நீங்கள் அந்த நிகழ்வில் இருப்பீங்க. கட்டாயமாக மாணவர்கள் வந்து நேரில் பார்த்து நீங்கள் வாழ்த்தணும், பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிசு பொருட்கள் தரணும்னு சொல்லி சொன்ன உடனே அம்மையார் அவர்கள் நான் நிச்சயமாக வருகிறேன் சொல்லி இந்த நாளில் இந்த நிகழ்வில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நாடுகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக். அது மட்டுமல்ல, கல்வி வட்டாட்சியர் அம்மையார் சித்ரா அவர்கள் அவர்களிடத்துல சொன்னவுடன் அவர்களுக்கு நன்றி. பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் அவர்கள் அவருடைய ஒரு சூழ்நிலை அண்ணவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி. அதுபோல் அன்பரசன் அவர்களுக்கு நன்றி. சுதாகர் வடகல் அவர்களுக்கு நன்றி. வந்திருக்கிற அலுவலக தமிழர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் ஒரு வார்த்தை இப்போ சொன்னாங்க, இந்த நிகழ்வானது 96% விழுக்காடு நம்முடைய பள்ளியில் தந்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு போராட்டம். ஏன்னா இடைநிற்ற பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பிள்ளைகள் நிறுத்திருந்தாங்க. தலைமை ஆசிரியர் அவருடைய கூட்டு முயற்சினாலே இது ஒரு மிகப்பெரிய சாதனை புரிய முடிச்சுது. ஏன்னா காலையில் மணிமுத்து சார் ஆசிரியர் அவங்க போவாங்க, இவர் துணைத் தலைவர் நானும் அவரும் மாணவர்கள் வீட்டுக்கு போயிருக்கோம். தலைமை ஆசிரியர்கள் மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வீட்டில் தேடி பிள்ளைகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணோம், தேர்வு எழுத வச்சாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் பெறுவாங்க, பாஸ் பண்ணாங்கன்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் படிக்காத பிள்ளைகளை அவங்க தேர்வு எழுத வச்சு அதிக மதிப்பெண் பெற வச்ச அந்த சாதனை எந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் அது சாதனை. இது ஒரு கூட்டு முயற்சி கிடைத்த வெற்றி. எல்லா மனுவும் தலைவர் அலெக்சாண்டர் வரம்னா அந்த ப்ரெஷர் வந்துட்டு தலைமை ஆசிரியர் காட்டுவாங்க. அவர் வந்து ஆசிரியர் இடத்துல காட்டுவாரு. இந்த ப்ரெஷர் தான் இன்னைக்கு இந்த 96%. ஆனால் அவங்க எப்படி வெற்றி கிடைச்சாங்கன்னு அது கண்கூட நாங்கள் பார்த்தோம். நான் நினைச்ச ஒரு 2 பிள்ளைகள் தான் தோல்வி சொல்றாங்க, அதுவும் குறைந்த மதிப்பெண்கள். இப்போ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு நம்ம அவங்க உடனே தேர்வு வச்சு இந்த கல்வி சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்வி ஆண்டினுடைய பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் முகத்தால் இங்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவிக்கு காசோலையும் நினைவு பரிசும் அவர்களால் வழங்கப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பரிசு பெற்ற மாணவிக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவனுக்கு நம் பள்ளியின் சார்பாக